ரொம்ப ஹாஃப் பாஸ்ட். நிறைய பேருக்கு இந்த பாஸ்ட் ஏஜ் சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஹாஃப் பாஸ்ட் ஏஜ் எத்தனை மணிங்க? ஹாஃப் பாஸ்ட் Sir, 8:30 8:30 மணி 8:30 மணி 8:30 8:30. 8:30 மணி. சோ நீங்க இது மாதிரி பேசணும்னா இது மாதிரி சொல்லலாம். 10 எப்படி பேசுவீங்க? 10 10 past 10. அவ்வளவுதான் முடிஞ்சது. 10 past 10. அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான். அதுக்குதான் இது வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் இதுல இது பண்ணணும். சில வாட்டி சில இது இதா இருக்கும். லெட்ஸ் பாத்தீங்களா, லெட்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க? லெட்ஸ் வாக் டு தி பார்க். தமிழ்ல என்னங்க? Let's walk to the park. தமிழ்ல என்னங்க? Let's walk to the park. வாங்க பார்க்ல போய் நடக்கலாம். நம்ம பார்க்ல நடந்து போலாம். லெட்ஸ் வாங்க நம்ம பார்க்குக்கு வாங்க பார்க்குக்கு போலாம். வாங்க பார்க்குக்கு போலாம். நடந்து போலாம். All right. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. I think so, sir. ஓ வராது. நான் அப்படிதான் நினைக்கிறேன்மா. All right or I'm sorry. Okay. I'm sorry sir. I'm sorry. இப்ப இல்ல என்னால முடியாதுன்றாங்க. வாங்க பார்க்குக்கு போலாம். இல்ல என்னால முடியாது. I'm வர sorry. முடியாதுன்னு ஆல் ரைட் இங்க சொல்ல முடியாது. ஆல் ரைட்னா எல்லாம் நல்லா இருக்காங்கற மாதிரி. Okay. the answer வந்து I am sorry. Let's walk to the park. என்னால நடக்க முடியாதுப்பா. So okay. இது கொஞ்சம் They are not well, okay. இது கொஞ்சம் I think so என்னன்னா நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு. Let's walk to the park அப்படி வராதீங்க. I think so னா அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது நினைக்கிறது. I think so நீ என்ன நினைக்கிறேங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन வரும். நான் அதான் நினைக்கிறேன். I am sorry அப்படிங்கறது தான் கரெக்டான இங்க ஆன்சர். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். I think so வந்து நான் எப்படி நினைக்கிறேன் நீ எப்படி நினைக்கிறேங்கிறது. இது நினைக்கல, இவங்க கூப்பிடுறாங்க. லெட்ஸ் வாக் டு தி பார்க் கையை பிடிச்சு இழுத்துட்டு கூப்பிடுறாங்க. அவங்க எது யோசனையா அவங்க சொல்ல செயலாவே பண்றாங்க. வெரி க்ளோஸ் ஒன். 11 வந்து I am sorryங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நம்பர் 12 when did you arrive? நல்லா பாருங்க. when did you arrive? yesterday. For 2 days. Oh, Yesterday. நல்லா பாருங்க. did when எப்போ ஓகே எப்போ Yesterday. எப்போ நீ வந்தா தானே சார்? எப்போ நீ எப்ப வந்த நாட்களாக அப்படிங்கிறது வருது. ஆனா பாத்தீங்களா டுமாரோ தூக்கிடலாம். ஃபார் 2 டேஸ்ல எத்தனை நாள் ஆச்சு நீ வந்து அப்படி. ஆனா இது வந்து when did you come? எப்ப வந்த போனீங்கன்னு கேக்குறாங்க. yesterday தான் சார் கரெக்ட். yesterday மட்டுமே கரெக்டான ஆன்சருங்க. ஃபார் 2 டேஸ். when did you arrive? Okay. எப்போ நீ வந்த? 2 நாள் ஆச்சு அப்படிங்கிறது. ஆனா ஃபார் 2 டேஸ்ல வந்து 2 நாள் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. அங்க டைமே இல்லை பாத்தீங்களா. ஃபார் 2 டேஸ்ல வெறும் கிளம்பு மட்டும்தான் இருக்குது. எவ்வளவு நாள் இருக்கு. எஸ்டர்டேல நச்சுன்னு டைம் இருக்கு பாருங்க. டுமாரோல நச்சுன்னு டைம் இருக்கு பாருங்க. டுமாரோ ஃபீச்சர்ங்கிறதுனால டிட்டுக்கு வராது. எஸ்டர்டே தான். சோ இந்த டைம் இருக்கிற வேர்ட்ஸ் ரொம்ப முடிஞ்சிருச்சு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஒன். shall I open the window? Yes, please. Yes, please. Yes, I shall. Yes, please. Or you will. Yes, please, sir. Yes, I shall. எஸ். இந்த மாதிரி ஒரு செஷன் வைக்கணும்னு நினைச்சதே காரணம் என்னன்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்குன்னு நினைப்போம். ஒரு வார்த்தை 2 வார்த்தையில லைட்டா மாத்தி. இதுக்கு பிராக்டிஸ் நீங்க பண்ணணும். shall I open the window? விண்டோ திறக்கவா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் ப்ளீஸ் திறங்க தானே சார்? நீங்க தொடங்க. இல்ல எஸ் ஐ ஷால் நானே திறந்துக்கிறேன். Yes, you will. நல்லா பாருங்க. Yes, I shall. shall I open the window ன்னு ஒருத்தர் கேக்குறாரு. எஸ் ஐ ஷல்னா ஐ எப்படி போடுவீங்க நீங்க? நீங்க போட. ஏன்னா ஏ வந்து ஆப்போசிட். Yes, yes you you will. Yes, you will. திறந்துக்கங்க. எப்படி வரும்? shall I எஸ் ப்ளீஸ் தானே? Will you? Yes, please, sir. எஸ் ப்ளீஸ் நீங்க ஓபன் பண்ணு. யூ வில் எப்படி வரும்? எப்படி? யூ வில் ஓபன் தி விண்டோ. இல்ல உங்களால முடியும் தானே சார்? ஆமா உங்களால முடியும். திறந்துக்குங்க அவ்வளவுதான். எஸ் ப்ளீஸ். எஸ் யூ வில் னா நீ திறப்பாய். திறப்பாய்னு எப்படி வரும்? ஸ்லிப் ஆயிட்டீங்களா? இங்க ஒரு ஸ்லிப் ஆனது தெரியுதா? எஸ் நிப்பாட்டினாலே கரெக்ட் தான். யூ வில் போயிடக்கூடாது. ஏன்னா நான் ஓபன் பண்ணவான்னு ஷூர் ப்ளீஸ். எஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்கிறது அந்த பணிவை காட்டுது, மரியாதையை குறிக்குது. எஸ் யூ வில்னா சரி நீ திறந்துப்பா, நீ திறந்து கொள்வாய் அப்படின்னு.
அவரே தான் கேட்கிறேன், நான் ஓபன் பண்ணிக்கவான்னு கேட்கிறேன். எஸ், ஓபன் பண்ணிக்க. எஸ்னாலும் ஆன்சர் கரெக்ட். எஸ் ப்ளீஸ்னாலும் ஆன்சர் கரெக்ட். எஸ் ஐ ஷல் தவறான விடை. எஸ் யூ வில் தவறான பதில். Yes, please. Careful. Now, I got a letter from Paul this morning. That's nice. நைஸ். சூப்பரா சொன்னாங்க பாருங்க. I am afraid not. னா தமிழ்ல என்னங்க? பைபிள்ல வேற எதுவும் வரும் சார். I am afraid not. I am afraid னா எழுதிக்கிங்க எல்லாரும். எழுதிக்கிங்க, அடிக்கடி பேசுவாங்க. ஆனா I am afraid. நான் பயப்படுகிறேன். Afraid னா doubt னு அர்த்தம். I am afraid. I am afraid னா I doubt. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு, எனக்கு தெளிவு இல்ல, I am not clear. I am afraid. Okay, I'm afraid. அப்ப அந்த பயம்னு சொல்லக்கூடாது. இது அடிக்கடி இது பண்ணுவோம். இதுவும் மூவிஸ்ல பார்க்கலாம். தமிழ் மூவிஸ்லயும் வரும், ஆங்கில டயலாக்ல, இங்கிலீஷ் மூவிஸ்லயும் வரும். I am afraid. I am சார், not. டவுட்டுக்கு பதில் சார். எழுதிக்கங்க. I am doubtfulங்கிறது I am not sure. அப்புறம் I am afraid notனா I am sure ன்னு அர்த்தம். அப்ப அதையும் எழுதிக்கங்க. I am afraid not, I am sure. சோ அப்படியே தமிழ் படிச்சிட முடியாது. அருமையான ஒரு கான்வர்சேஷன், ஒரு அருமையான ஒரு क्वेश्चन. எஸ். Now look at this. He is fine அப்படிங்கிறது அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. That's nice அப்படிங்கிறது தான் கரெக்ட். How is your sister? She is very well. She is very well. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிளானது தான். She is very well. All right. Now, இன்னொரு இது போடுறேன். Quickly I'll just do it. இது ஃபுல்லாவே look at that. Now, பார்க்க முடியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. I'm taking it out. பார்க்க முடியுதான்னு பாருங்க. Yes, sir. This is in the other window. So, all right, let's go here. ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அந்த கொஸ்டின் வந்து காமன் கொஸ்டின் தான். கேர்ஃபுல்லா பார்க்கணும். Why don't you ask Sandra? தமிழ்ல சொல்லுங்க. Why don't you ask Sandra? ஏன் சாந்தாவை கேட்கக்கூடாது. ஏன் நீ சாண்ட்ராட்ட கேட்க கூடாது? Why don't you ask Sandra? That's a good idea. சூப்பர். இப்பதான் நெவர் மைண்ட்னா என்னங்க? நெவர் மைண்ட்னா என்ன? நெவர் மைண்ட். அது மைண்ட் பண்ணாத. தமிழ்ல சொல்ல, தமிழ்லயே அதுக்குரிய அந்த ஒரு சொல்ல பொருட்படுத்தாத அது மைண்ட்ல நெவர் மைண்ட் தான் பொருட்படுத்தாத. விட்டு வேண்டாம், போதும், வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நெவர் மைண்ட், ஒண்ணு வேண்டாம். அழகா சொன்னாங்க, பொருட்படுத்தாதுன்னு நல்லா ஒரு தமிழ்ல சொன்னாங்க. வடக்கு தமிழ்ல விட்டு போட்டும் அப்படிங்கிறது தான். ஐ ஹோப் சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி நினைக்கிறேன். ஐ ஹோப், நம்புறேன், நான் விஷயம் நடக்க போகுதுன்னு நம்புறேன். ஐ ஹோப் சோனா இந்தியா ஜெயிச்சிடும், மேட்ச் ஜெயிச்சிடுமா அப்படின்னா ஐ ஹோப் சோ, ஜெயிச்சிடும்னு நம்புறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு நம்புறேன். ஐ ஹோப் சோங்கிறது ஒரு நர்வஸ்னஸோட தெரியல, நடந்தாலும் நடக்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ல ஐ ஹோப் சோனா அது நல்லதான் நடந்துடும் நினைக்கிறேன். பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் சோ. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நெவர் மைண்ட், ஐ ஹோப் சோலாம் இந்த சொல்லாடல்ல வர்றது கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா சில கொஸ்டினுக்கு அது ஆன்சரா இருக்கும், இந்த கொஸ்டினுக்கு அது ஆன்சர் இல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப சிம்பிளா தெரியுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ, அவ்வளவுதான். தேங்க்யூ. வாட் அ பிட்டினா என்ன அர்த்தங்க? யாராவது நோட் பண்ணிக்கலாமா? வாட் அ பிட்டி,
ஐயோ பாவம். வாட் அருமையா அருமையா சொன்னாங்க. வாட் a pity. யாராவது தெரிஞ்சுக்கலன்னா எழுதிக்கணும். வாட் a pity. How is your son? Fine, thanks. 4 months உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின்? How old is he? How old is your son? ஓல்டா ஓல்டுங்கிற word அதுக்காக தான் கேக்குறாங்க. With his fatherங்கிறப்ப என்னவா மாறி எப்படி வரும் அது? His father. Where is his son? Where is your son? தூக்கிட்டு வேற போடணும். அவ்வளவுதான். கேள்வியில இருந்து பதில், பதில்ல இருந்து கேள்வி, கேள்வியில இருந்து பதில், பதில்ல இருந்து கேள்வி. Right? Can I help you? Yes, please. Yes, please. Yes, I can help you னு வந்துடக்கூடாது. அந்த ஐயும் இந்த ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. Can I help you? நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னா எஸ் எனக்கு செஞ்சு கொடுங்க. I can help you னா நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா ஆப்போசிட்ல வந்துருது பாருங்க. ஆப்போசிட்ல. அதனால இந்த வார்த்தையை வச்சு போயிடக்கூடாது. புரிதலை வச்சு போகணும். இந்த வார்த்தையை வச்சு போயிடக்கூடாது. புரிதலை வச்சு போகணும். எஸ். பாருங்க இது எப்படி படிப்பீங்க? யாராவது படிச்சு காட்டுங்க எனக்கு இதை. I would like to try. Try those solution. I would, sir. I would like to. I would. சில இடத்துல இந்த இடத்துல லைக்டு வந்திருந்தா என்ன அர்த்தங்க? இந்த இடத்துல லைக்டு வந்திருந்ததுன்னா ஹேட்னு I had liked. I had like. படிச்சுக்கிறோம். இங்க லைக் வந்ததுனால I wouldனு படிக்கணும். எல்லாம் கவனம் Try those solution. தெரியும். ஆனா இது ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். I would like to try those shoes. என்ன அர்த்தங்க இருக்கு? I would like to try those shoes. என்ன அர்த்தம்? நான் அந்த ஷூ போட்டு பார்க்க விரும்புறேன். இந்த பாப்பா நான் அந்த ஷூ ட்ரை பண்ணலாம். ஒரு ஹம்பிளா கேக்குறது. போட்டு பார்க்க விரும்புறேன் கேக்குறதா? I would like to try those shoes on. இது என்ன சொல்ல போறது? இது I would like to try those shoes on please. What size are you கேட்கலாம் சார்? ஓகே. ஏன்னா do you like it னு கேட்கலாம்னு தோணுது சார். ரெண்டுத்துல ஏதோ ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஆனா நல்லா பாருங்க. do you like it வரும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு what size are you தான் ஆன்சர்னு தோணுது. அவரே சொல்றாரு நான் வந்து போடணும்னு இது பண்றேன். அது விரும்புறதுனால தானே இது பண்றாங்க. எஸ் எஸ் அந்த क्वेश्चन வராது சார். அந்த क्वेश्चन வர வாட் சைஸ் சாரி ஏன்னாக்கா கடைக்காரருக்கு தெரியும் இவரோட காலை பொறுத்த வரையிலும் அதுக்கு ஒத்து வராம போகலாம். அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறாரு. இந்த சைஸுக்கு ஒத்து வருதுன்னா இதே பண்ணுங்க, இல்லைன்னா இதே மாதிரி இன்னொன்னு எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த அது புரியுதுங்களா? அந்த உரையாடல் எப்படி போகும்னு. சோ ஏதான் கரெக்டான ஆன்சரா இருக்க முடியும், சி இருக்க முடியாது. ஆனா ரொம்ப க்ளோஸான ஆன்சர். அவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்து ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம் தான். ஆனா டூ யூ லைக் இட் வராது. அங்க உள்ள லைக்கை வச்சு இங்க போயிடக்கூடாது. We shouldn't be going. And the answer is note பண்ணிக்கலாம். That is the good one. All right, here you go. ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. How old are you? I am 14. I am 40. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்ப பார்க்கலாமா? Where are the coffee mugs? In the cupboard. இந்த கபோர்ட் ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. இந்த கபோர்ட் நிறைய பேரு காஃபி மக்கும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளையும் இது பண்ணி அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அது பிரேக்ஃபாஸ்ட் ஏன் கிடையாதுங்க? ஏன் பி கிடையாதுங்க? இங்க வந்து காஃபி மக்கு காஃபி மக் எங்கன்னு கேட்டிருக்காங்க. டேபிள்னு போடுங்க. பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்னு போட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் அப்படி போட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னா காலை சாப்பாடு. காலை சாப்பாட்டுல இருக்கு காஃபி மக்குன்னு சொல்ல முடியாது. காலை சாப்பாட்டு டேபிள்ல வேணா இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் முக்கியம். They have gone next door. இப்படிதான் என்ன அர்த்தங்க? They have gone next door என்னங்க? நெக்ஸ்ட் டோர்னா என்னங்க? கதவு கிடையாது. இங்க என்னங்க? நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கீங்க. அருமையா சொன்னாங்க. இப்ப அபிராமி மேம் அருமையா சொன்னாங்க. சொல்லிடலாமா? They have gone next door னா கரெக்டா சொல்லுங்க. என்ன அர்த்தம்? அவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ். இந்த டோர்ங்கிறது ஹவுஸ். டோர்ங்கிறது கதவுன்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் ஹவுஸ் சூப்பரானது. இதுக்கு தனியா ஒரு இது உண்டு. இந்த இதுக்கு நெக்ஸ்ட் டோர்னா நெக்ஸ்ட் ஹவுஸ் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கணும். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, தப்பாயிடும். ஆல்ரைட். அப்புறம் பாருங்க. How much is it? It is $6.6. Pounds. 6.6 pounds. Very good.
தட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ்னா புரியலையா? அந்த குவைட்டை நல்லா பாத்துக்கங்க. குவைட்னா என்ன அர்த்தம்? QUITE. கொஞ்சம் ஜாஸ்தி. கொஞ்சம் அதிகமா, ஜாஸ்தியா. மிகவும் அதிகம். அது ரொம்ப அதிகம். மிகவும் எழுதிக்கிங்க. குவைட்னா மிகவும். அந்த ஈய உள்ள போட்டாக்கா QUIET போட்டாக்கா அந்த குவைட் அமைதி. அது Yes. அமைதின்னு அர்த்தம். அமைதி. சைலன்ஸ். அமைதி. அந்த ஈய வெளில போட்டாக்கா மிகவும் மிகவும் நோட் பண்ணிக்கணும். பின்னாடி பயன்படும். சூப்பரா சார் ப்ரொனன்சியேஷன் எப்படி சார்? குவைட் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். அருமையா கேள்வி கேட்டாரு. ரெண்டுமே ஒரே இதுதான். குவைட் அதுவும் குவைட் தான், இதுவும் குவைட். இதுக்கு பேரு அது யூஸ் பண்ற இடத்துல தான் நம்ம கரெக்டா அங்க பார்த்து படிக்கிறப்பதான் தெரியும் நமக்கு. ஓகே அதே ஓகே. கேட்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வார்த்தையை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அருமையான கொஸ்டின். குவைட் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே உச்சரிப்பு தான். ஈய உள்ள போட்டாலும் ஒரே உச்சரிப்பு, ஈய வெளில கொண்டு வந்தாலும் ஒரே உச்சரிப்பு. கேர்ஃபுல். இட்ஸ் வார்ம் டுடே. isn't it? டேக் அடிச்சிருக்காங்க பாருங்க. டேக் வருது பாருங்க. Isn't it? warm today. Isn't it? Yes, it's a lovely day. ஆன்சர் சொல்லுங்க. Yes, Yes, it is a it lovely is day. lovely. அவ்வளவுதான். அங்க வார்ம்னா இப்ப மேலே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்னங்க, நல்ல வெயில் அடிச்சா சூப்பர் டே, ரைட்? இங்க இந்தியா நல்ல மழை பெஞ்சா நல்ல நாள், ரைட். சோ அது மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். சூப்பரா பாருங்க. அருமையா அந்த டேக் கொஸ்டின் பண்ணிருக்காங்க பாருங்க. இட்ஸ் வார்ம் டுடே isn't it? Yes, it's a lovely day. இந்த வார்ம்ங்கிறது நல்ல டேவா அவங்க நினைக்கிறாங்க, ரைட்? சூப்பர். அது பாத்துக்கணும். டேக் யுவர் அம்பர்லா வராது, ரைட்? he is going tomorrow. சம்பந்தம் இல்லாம இருக்குது. நல்லா பாருங்க. I have got a bad headache. பாருங்க, I have got present perfectல யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா பாத்துக்கணும். அந்த மாதிரி டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றப்ப கரெக்டா டயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க டென்ஸை மாத்தி கொடுக்கிறது. I have got a bad headache. You should take an aspirin. சூப்பர். இப்ப பாருங்க, இந்த how are youங்கிறத எதுக்கு குழப்பறாங்கன்னா, இந்த கான்வர்சேஷன்ல நீங்க கேட்டீங்க இல்லையா, முன்ன கான்வர்சேஷனோட ஆரம்பம் வந்து I have got a bad headache. இந்த கான்வர்சேஷனோட ஆரம்பம் I have got a bad headache. அப்ப how are youங்கிறது முன்னாடி வந்திருக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் கவனிங்க ராமன் சார். இது ரொம்ப ஈஸி தான். how are you அப்படின்னு நான் கேட்கிறப்ப அப்ப வந்து I have got a bad headache அப்ப சொல்லலாம். பட் I have got a bad headache சொல்றப்ப how are you பதில் சொல்ல முடியாது. அத வந்து உங்களை வந்து குழப்பறதுக்காக தான் அவங்க கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து உங்களை வந்து குழப்பணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அவங்க கொடுத்திருக்காரு, ரைட்? You have to be careful with this. Very important. All right, now super. Next one. Already இத பாருங்க. I'm going to get it. 1 second. Tonight. All right. Tonight. I'll go with this. 1 second.